புதையல் எடுக்க இப்ப நம்ம தாண்ட வேண்டியது இந்த இடத்தையா? என்னடா ஒரே மயான அமைதியா இருக்கு. இந்த இடத்துல எந்த தடையும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. இந்த இடத்தோட பேரு மேப்ல கொல்லும் டேஷ் பாறைன்னு போட்டிருக்கு. என்னடா கோடிட்ட இடத்தை நிரப்புக மாதிரி சொல்ற? அதுக்கு இடையில ஏதோ எழுதி இருக்கு, ஆனா அது இந்த மேப்ல அழிஞ்சிருக்கு. இந்த இடத்தின் பெயர் கொல்லும் பாறை அல்ல, கொல்லும் பொம்மை பாறை. யாரா அவன் பொம்மை கொல்லுமா? டேய் அவன் ஏதோ சும்மா காமெடி பண்ணிட்டுக்கான், வாடா போ. இவன் வேற. டேய் ஏதோ எழுதி இருக்கு. ஏதாவது முக்கியமான குறிப்பா தான் இருக்கும். மாறன் புரோட்டா கடை, கோயில் வாசல், கழுகுமலை. மச்சான்ஸ் மறந்துடாதீங்க, புரோட்டானாலே அது மாறன் புரோட்டா தான். டேய் 50% ஆஃபர் போதாண்டா. டேய் அது இல்லடா, கீழே போட்டிருக்கு பாருடா. பொம்மை கொன்னவர்களின் எண்ணிக்கை: பெண்கள் 333, ஆண்கள் 222, புள்ளிங்கோ 70. என்னடா அது ஹோட்டல் மெனு மாதிரி போயிட்டே இருக்கு. இன்னும் என்ன போட்டிருக்கு? இதில் வேற்றுக்கிரக வாசிகள் 40, மொத்தம் 665. டேய் என்னடா அது? இந்த கேமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னடா சவுண்ட் மட்டும் வருது, ஆளை காணோம். எங்க இருந்து கேக்குது? நல்லா வசமா மாட்டீங்கடா. என்ன பொம்மை பேசுது? இந்த கேமை முடிச்சாதான் நீங்க அடுத்தடுத்துக்கு புதையல் எடுக்க போக முடியும். இந்த கேம் என்னன்னா, நான் பாட்டு போட்டோன்னே ஓடியாரணும், நான் பாட்டு அடி போட்டோன்னு நீங்கள் நின்றணும். அப்படி மீறி அசந்தீங்கன்னா உங்களை சுட்டு கொண்டுருவேன். என்னது சுட்டு கொண்டுருவியா? என்னடா சுட்டு கொள்றது கூலா சொல்லிட்டு இருக்கா? சுடுறதுக்கு நம்ம என்ன தோசையா? ரெடியா இருங்க, கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. பாட்டு போட்டணும், ஓடணும், பாட்டு நின்னோட நம்ம நின்றணும். இல்ல கொஞ்சம் கூட நான் வந்துடாத. நான் வந்தேன்னா அந்த பொம்மை நம்மள சுற்றுரும். அந்த பொம்மை கொள்றதுக்கு முன்னாடி நீ ஏன் சுற்றுன்னு சொல்லி பயமுத்தையே கொண்டு போலையடா. பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. வா. டேய் நின்னுட்டியா? நின்னுட்டேன், ஆனா இப்ப எனக்கு தும்மல் வருது. என்னது தும்மலா? டேய் அசஞ்சனா அந்த பொம்மை உன்னை அடக்கம் பண்ணிருண்டா. செத்தாண்டா. கதை முடிய போகுது. சாக போறோமா? என்னடா சுடல? அப்ப இது டம்மி பொம்மை போல இருக்குடா. டேய் அது டம்மி பொம்மை எல்லாம் கிடையாது. இவ்வளவு நேரம் நீ பின்னாடி இருந்தனாலதான் அது சுடல. ஓ ஆமா, நல்ல வேலை. எண்டிலேன் பக்கத்துல தான் இருக்கு. வா ஓடிடுவோம். தாவிராசவல நல்ல வேலை தப்பிச்சோம். நல்ல வேலை நம்ம அசையல. நம்ம மட்டும் அசைஞ்சிருந்தோம், அந்த கல்வெட்டுல போட்டிருந்த எண்ணிக்கையில நம்மளும் சேர்ந்திருப்போம். சரி வா அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்ததா புதையல் எடுக்க போறது இந்த என்ன இடம்? டேய் ஹாய். அவ்வளவுதான். என்ன இடம் அது? டேய் எங்கடா இருக்கோம்? அதாண்டே எனக்கும் தெரியல. முளைச்சிட்டீங்களா? யோ யாரியா நீ? எங்களையே கட்டி போட்டு வச்சிருக்க? புதையல் எடுக்க வேற போனோம். போலாம், ஆனா அதுக்கு இங்க இருந்து ஒரு ஆள் தான் போக முடியும். செத்தோண்டா. இந்த கன்ல மொத்தம் 6 புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனா புல்லட் வெறும் 1 தான் இருக்கு. அந்த ஒரு புல்லட் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. இப்ப நீங்க 2 பேரும் ராக் பேப்பர் சிசர்ல ஆட போறீங்க. ஒவ்வொரு ரவுண்டு முடியலையும் தோக்குறவங்க மண்டையில வச்சு இந்த ட்ரிகரை அழுத்துவேன். இந்த ஒரு புல்லட் யார் தலையில இறங்குதோ அவங்க மேல போக வேண்டியதான். மிச்சம் உள்ள ஆளு புதையல் எடுக்க போலாம். ராக் பேப்பர் சிசர். தோத்துட்டான். தோத்துட்ட. செத்துட்டேன். டேய் நீ இன்னும் சாகலடா. ஆமா. உனக்கு என்ன ஆயுசு இருக்கு? 2வது ரவுண்டு ஆரம்பிக்கட்டும். ஸ்டோன் பேப்பர் சிசர். தோத்துட்டேன். சாவுடா. ச்சே, ஒருத்தர் கூட சாகாம இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குதுல்ல. அப்பன்னா இந்த கன்ல உள்ள பாயிண்ட்ல எல்லா புல்லட்டையும் ஃபுல் பண்ணிட வேண்டியதான். என்னடா சொல்லிட்டு போறான்? இன்னையோட நம்ம சாக போறோம்னு சொல்றேன். டேய் கீழே பாரு. மயக்க மருந்து. இதை வச்சு தானே நம்மள மயக்கம் போட வச்சான். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவோம். இந்த புடிச்சுக்க. செத்தடா. அடிங்.
என் இடத்துக்கு வந்தா ஒரு உயிராது போகணும். அந்த ஒரு உயிர் உன் உயிரா இருக்கட்டும். இப்ப நம்ம புதையல் எடுக்க வந்திருக்க இடம் நான் சொல்றேன், புதைக்குழி குடி. புதைக்குழியா? அதை நான் படங்கள்ல மட்டும்தான் பார்த்திருக்கேன். புதைக்குழியை பத்தி நான் படிச்சிருக்கேன். அதுகிட்ட கவனமா இருக்கணும். அதுல மட்டும் மாட்டினோம்னா அப்படியே நம்மள ஸ்லோவா உள்ள இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். டேடே, நீ தான்டா உள்ள போற. நானா? டேய், என்னை எப்படியா காப்பாத்துறா. நீ தான் அதை பத்தி படிச்சிருக்கேன்னு சொன்னியே, அதை வச்சு வெளில வாடா. டேய், நான் படிச்சதெல்லாம் இல்ல, பிராடு விட்டு என்னை காப்பாத்துறா. அட பாவி, முதல்ல கை கால் ஆட்டுற நிப்பாட்றா. உள்ள போல. அப்படியே உன் பின்பக்கமா சாஞ்சு படு. என் மேல இருந்து ஏறி போறானோ. இந்தா இத புடிச்சுக்க. எப்படியோ தப்பிச்சுட்டேன். இப்ப நம்ம புதையல் எடுக்கிறதுக்கு வந்திருக்க இடம் டேய், காப்பாத்துறா. எங்க போய் மாட்டினான்னு தெரியலையே. டேய், காப்பாத்துறா. டேய், இங்க என்னடா பண்ற? டயர்டா இருந்துச்சு, அதான் படுத்து தூங்க வந்தேன். டேய், எவனோ வலைய போட்டு புடிச்சிட்டான்டா. என்ன எப்படியா காப்பாத்துடா. பாக்க காட்டு பண்ணி மாதிரி இருந்தா இப்படிதான்டா வலைய வீசி பிடிப்பாங்க. இந்த நடு காட்டுல யாரா என்னை வலைய போட்டு பிடிச்சது? டேய், நம்ம நினைக்கிற மாதிரி இது விலங்குகளை பிடிக்க போடுற வலை இல்ல, அப்புறம் சிலந்தி வலை. செலந்தியோட வலையே எவ்வளவு பெருசு இருக்குன்னா, அப்போ செலந்தி எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன சவுண்டா அது? டைனோசர் டவுசர் போடும்போது ஜிப்பு மாட்டின மாதிரி. ஏதாவது சும்மா. டேய், அங்க பாருடா. ஆத்தாடி, எத்த தண்டி, வாடா ஓடிடுவோம். எவ்வளோ பெருசு. என்ன ஏதோ ஈரமாகுது. யூரினா. டேய், வாடா. போயிட்டே இருக்கேன். இங்க ஒளிஞ்சுக்குவோம், அசைஞ்சிராத. நல்ல வேலை, மாட்டி இருந்தோம்னா நேரம் பாடையில ஏத்தி பரலோகத்துக்கு அனுப்பியிருக்கோம். டேய், வா போலாம். போலாம். புதையல் எடுக்க இப்ப நம்ம வந்திருக்க இடம் பேர் என்ன சொன்ன? மின்னல் அரக்கன் மலை. மின்னல் அரைக்கனா? அப்படியே இங்க அந்த மின்னல் அரைக்க வரணும்னாலும் மின்னல் அடிக்கும் போது தானே வர முடியும். இங்கதான் வெயில் பாலைவனம் மாதிரி பல்ல கழிச்சுட்டு அடிச்சிட்டு இருக்கேன். டேய், சும்மாறா, பந்திர போறேன். வந்தாலும் அவன்லாம் என் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவேன். தோசை, இட்லி, சட்னி. யாரா அது? தெரியலடா. நான் தான் மின்னல் அரக்கன். தேடி பிடிச்ச ஹோட்டல்ல வாங்கின வந்த பார்சல். உனக்கு என்ன வேணும்? உங்களிடம் இருக்கும் புதையலை தரும் வரை நான் மின்னல் அடிப்பதை நிறுத்த மாட்டேன். தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. புதையலா? டேய், நீ என்ன வேணா பண்றா, ஆனா அந்த பாட்டை மட்டும் பாடாதடா. எந்த புதையல எங்க இருக்கு. இருக்கா? அந்த புதையல் எங்க கிட்ட தான் இருக்கு. டேய், நம்ம கிட்ட எந்த புதையல்ரா இருக்கு? புதையலை என்னிடம் கொடு. ஆனா நீ இந்த உருவத்திலே இருந்தா எங்க கிட்ட இருந்து எப்படி புதையலை வாங்க முடியும்? புரிஞ்சிருச்சு. என்ன செய்ய வேண்டும்? மனித உருவத்துக்கு மாறு. மாறிட்டா போச்சு. என்ன மனித உருவத்துல கேவலமா இருக்கான்? அந்த புதையலை என்னிடம் கொடு. புதையல் பின்னாடி இருக்கு பாரு. பின்னாலா? இந்த வச்சுக்க. இவ்வளவு நாள் தேடுற எங்களுக்கே புதையல் கிடைக்கல, உனக்கு மட்டும் புதையல் வேணுமா? வாடா போ. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. தோசை, இட்லி. டேய், அமைதியாடுறா. அவன் பண்ண தாங்க முடியல, இல்ல இவன் வேற போட்டு காதுகிட்டே வந்து கத்திட்டு இருக்கான். கடுப்பா இருந்தா காதை முடிக்க தேடி பிடிச்சி ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தேன் பார்சல்ல. உன்னோடலாம் வரணும்னு என் நேரம்டா. ஹோட்டல் தெரியல, வாங்கிட்டு வந்தது சரியில்லை. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி.